பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம கிருபையினால் நாம் ஜென்மாவை அடைகின்றோம். அந்த ஜென்மா நாம் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணிய பாபத்திற்கு அனுகுணமான ஜென்மா கிடைக்கின்றது. அதிலே உயர்ந்ததான அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதாக உயர்ந்த மனுஷ ஜென்மாவை அடைகின்றோம். அந்த மனுஷ ஜென்மாவிலேயும் வேதாத்தியனம் பண்ணும்படியான பிராமணனாக பிறக்கின்றோம். அந்த வேதாத்தியனம் பண்ணியும் சதாச்சாரியனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறக்கின்றோம். இப்படிப்பட்டதான உயர்ந்த ஜென்மாவை நாம் அடைந்து எம்பெருமானை அடைவதற்கு வேண்டியதான வழிமுறைகளை நாம் நல்கி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டியதான் இந்த ஜென்மானுடைய லட்சியம். இதை ஆழ்வார்கள் அற்புதமாக தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலே சாதித்தருள்கிறார்கள். திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும்படியான நம்பெருமாள் இருக்கான ஸ்ரீரங்கநாதன், அந்த க்ஷேத்திரத்திற்கு பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கோயில் என்பதாக அந்த திவ்ய க்ஷேத்திரம் காவேரி விரஜாதோயம் விமானம் ரங்கமந்திரம் என்பதாக ஸ்ரீவைகுண்டத்திலே அப்ராகிருதமயமான பரமபதத்திலே ஓடும்படியான நதியாகிற விரஜா நதியே இங்கு காவேரியாகவும் கொள்ளிடமாகவும் உபய காவேரியாகவும் சப்த பிராகார மத்தியே என்பதாக ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும்படியான வர்ணனையான அற்புதமான அந்த திவ்ய க்ஷேத்திரமே இங்கு சப்த பிராகாரமாகவும் அங்கு இருக்கும்படியான பரமபதநாதன் எழுந்துள்ள இருக்கும்படியான வைகுண்டநாதனே இங்கு ரங்கநாதனாகவும் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி சகிதமான அந்த பிராட்டியாரே இங்கு ஸ்ரீ ரங்கலட்சுமியாகவும் ரங்கநாச்சியாராகவும் சேவை சாதிக்கிறார். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருகும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயுஷீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்று ஆழ்வார் அந்த திருவரங்கத்தினுடைய எம்பெருமானை பற்றி அற்புதமாக தன்னுடைய திருமாலையிலே அனுபவிக்கிறார். தொண்டரடி புலியாழ்வார் எல்லா ஆழ்வார்களுமா மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான க்ஷேத்திரம் திருவரங்கம். பதின்மர் பாடும் பெருமாள் என்பதாக 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம். 10 என்று சொன்னால் பெரியாழ்வாருக்குள்ளே சூடி கொடுத்த நாச்சியாராகிற ஆண்டாள் அந்தர்கதை, சுவாமி நம்மாழ்வாரிடத்திலே மதுரகவிகள் அந்தர்கதம் என்று சொல்லி 11 பாடும் பெருமாள் என்று பக்தர் அனுசந்தித்தார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே 10 ஆழ்வார்களாக மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் பூலோக வைகுண்டம் என்னும்படியான ரங்கநாதன். அந்த ரங்கநாதனிடத்திலே இருந்துதான் 108 திவ்ய க்ஷேத்திரங்களிலே எம்பெருமான் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான எம்பெருமான்கள் அர்ச்சாரூபமாக பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னலால் என் அறிவனேழேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குணபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் முதலானாயே என்று திருமங்கை மன்னன் திருநெடுந்தாண்டகத்திலே சாதிக்கிறார். எம்பெருமான் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியான் என்று உபனிஷத்திலே பரம் யூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்பதாக 4 நிலைகளை எம்பெருமானை பற்றி சொல்றார். பரம் என்னும்படியான ஸ்ரீவைகுண்டத்திலே சனக சனந்தனாதிகள், அனந்தகருட விஸ்வக்ஷேனாதிகள், நித்திய முக்தாள் எல்லோரும் போற்றும்படியாக ஏதத் சாமகாயம் நாஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ என்று சாமகானத்தோடு பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறான் திருமாமணி மண்டபத்திலே. அந்த நிலையை கண்டவர் வில்லார் வில்ல கருதுவார் காண்கிலாரே என்று சுவாமி தேசிகனும் சாதித்தருள்கிறார். ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்றவர்கள் எம்பெருமானை முக்தி அடைந்து பரமபதத்திலே எம்பெருமானுக்கு சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்று எம்பெருமானுக்கு வேத கானத்துடன் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லி எம்பெருமானை அனுபவிக்கின்றனர். ஆனால் அங்கு சென்றவர்கள் மீண்டும் நச்சபுனராவர்த்ததே இத்தியாதிகா என்று அந்த லோகத்திற்கு பரமபதம் போனவர்கள்லாம் திரும்பி வரமாட்டார். ஆனால் அதற்கு அடுத்ததான நிலை இருக்கு, அதற்கு பரம்பொருள் பேர். அதற்கு அடுத்த நிலை க்ஷீராப்தி. வைய மனுஷரை பொய்யன் எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோத்தினாய் நான்முகனை வைய மனுஷரை பொய்யன் என்று
காலனையும் உடனே படைத்தாய், ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று ஆழ்வார், விசேஷமாக பெரிய ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். பை அரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி க்ஷீராப்திநாதன், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி என்று ஆண்டாளும் இதை அற்புதமாக சாதிக்கிறார். பெருமாள் க்ஷீராப்தியிலே சயனித்துக் கொண்டு இந்த ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி என்பதான வியாபாரத்தை பண்ணுவதற்காக எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே, கிடந்த திருக்கோலத்திலே இருக்கின்றான். அங்குதான் பிரம்மருத்ராதிகள்லாம் பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து பெருமாள் விபவாவதாரம் என்பதான நிருசிம்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இப்படிப்பட்டதான அவதாரங்களை எல்லாம் செய்யும்படியான நிலை க்ஷீராப்தி. அங்கிருந்துதான் பெருமாள் அவதாரம் மேலிருந்து கீழே இறங்குகின்றான். இந்த நிலையும் நம்மால் சேவிக்க முடியாது, நித்திய சம்சாரிகளால் முடியாது. சதி இதற்கு அடுத்தபடியான ஒரு நிலை விபவாவதாரம் என்று சொல்லக்கூடிய கற்பாரி ராம பிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்பதாக தர்ம பரிபாலனம் பண்ணி உலகத்திற்கு சத்தியத்தை எல்லாம் நிலைநாட்டுவதற்கே சாட்சாத் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தசரதனுக்கும் கௌசல்லிக்கும் புதல்வனாக பிறந்து நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் இந்த மனிதர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தானே எம்பெருமான் அவதாரம் பண்ணி தான் கஷ்டங்களை எல்லாம் தான் அனுபவித்து உலகத்திலே தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினான். அதுவும் ராமாவதாரத்திலே இருந்து ராமபக்தி இருந்த அனுமன், விபீஷணன் போன்றவர்களுக்கே ராமனுடைய வைபவமாவது தெரிந்தது. அவஜானந்தி மாம்மூடாக மானுஷியும் தனும் ஆசிரிதம் என்பதாக பகவான் அடுத்ததான கிருஷ்ணாவதாரம் செய்தான். கிருஷ்ணாவதாரத்திலே அந்த சாட்சாத் கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். பூபாரம் தீர்ப்பதற்காக யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய தத் ஆத்மானம் சிருஜாமியம் என்பதாக அதே சக்கரவர்த்தி திருமகனான ராமன் கிருஷ்ணாவதாரம் செய்தான். அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவனை ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்தான். ஆனால் அவன் பரம்பொருள், அவன்தான் சர்வேஸ்வரன், அவன்தான் பரமாத்மா என்பதான ஞானம் சிலருக்கே ஏற்பட்டது. பீஷ்மர், விதுரர் போன்றவர்களே பகவானை தெரிந்து கொண்டார். துரியோதனாதிகள் எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அவன் சாதாரணமாக கன்று மேய்க்கும்படியான ஒரு யாதவன், இடைச்சிறுவன் என்றே மதித்தனரோ தவிர அவன்தான் பரமாத்மா என்ற ஞானம் ஏற்படவில்லை. எம்பெருமான் சாட்சாத் லக்ஷ்மி நிருசிம்மனாக அவதாரம் பண்ணான். யாதவ சிம்மம், ராகவ சிம்மம், லக்ஷ்மி நிருசிம்மம் என்பதாடியா பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குவனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைகமர்ஜ மதுனாபி கரீஷனூனம் திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம். உலகத்திலே ஒரு சின்ன குழந்தையினுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக பகவான் அவதாரம் பண்ணான். இந்த அவதாரம் அற்புதமான அவதாரம். அத்தியுத ரூபமத்பகன்னு ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம் மாக வைகுந்தம் காண்பதற்கு என்று சுவாமி நம்மாழ்வார் ஆகம்சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை என்பதாக நரசிம்ம அவதாரத்தை ரொம்ப அற்புதமாக போற்றி ஓக்கின்றார். இந்த நரசிம்மாவதாரத்திலே, ராமாவதாரத்திலே எம்பெருமானுக்கு சில லாபம் கிடைத்தது, கிருஷ்ணாவதாரத்திலே சில லாபம் கிடைத்தது. பல கஷ்டங்கள் இருந்தாலும் எம்பெருமானுக்கும் சில லாபங்கள். சாட்சாத் சீதா பிராட்டியை விவாகம் செய்து கொண்டான். கிருஷ்ணாவதாரத்திலே 16,000 கோபஸ்திரீகளை எம்பெருமான் மணந்தான். ஆனால் லக்ஷ்மி நிருசிம்மனுடைய அவதாரத்திலே யாரையும் மணக்கவில்லை. எம்பெருமான் என்ன செய்தான்? பக்தஸ்ய தானவசிஷோஹோ, ஒரு குழந்தையினுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம் 3 லோகத்திலே நிறைந்து நின்றான். ஆனால் ஒரே ஒரு கம்பத்தில் இருந்துதான் லக்ஷ்மி நிருசிம்மன் வெளிப்பட்டான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன் மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் செப்பானி என்பதாக ஒரு கம்பத்திலிருந்து பெருமாள் லக்ஷ்மி நிருசிம்மன் வெளிப்பட்டான். ஆனால் கூடா இரணியனை கூறுகிறாள் மார்பிடம்தான். ஆனால் இரணியனை வதம் செய்ய வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவள்ளம் இல்லை. பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான் தன் கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்கு. பயிர்கள் செழிப்பாக வளர வேண்டும் என்றால் அங்கிருக்கும்படியான கிளைகளை எடுக்க வேண்டும். அதனாலே கிளை போன்றதான இரணியனை வதம் செய்வது எம்பெருமானுடைய திருவள்ளம் இல்லை.
பக்தனாய் இருக்கக்கூடிய பரம பாகவதனாய் இருக்கக்கூடிய பிரகலாத ஆழ்வானை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் அகோபில க்ஷேத்திரத்திலே அத்தியுத ரூபம் உத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் நம் மிருகம் நம் மானுஷம், அதாவது கழுத்திற்கு கீழாக மனிதனாகவும் கழுத்திற்கு மேலாக சிம்மமாக ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அஸ்தமன காலத்தை எடுத்துக்கொண்டு ஆயுதங்கள் இல்லாமல் தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக வைத்துக்கொண்டு பூமியும் கூடாது ஆகாசமும் கூடாது என்று சொன்னபடியினாலே இரணியனை மடியிலே வைத்துக்கொண்டு வதம் பண்ணி பிரகலாத ஆழ்வானை அனுகிரகம் பண்ணினான் பெருமாள். அப்பொழுது பிரகலாத ஆழ்வான் பெருமாளிடத்தில் கேட்டான், என்னுடைய தொகப்பனாரை தேவரீர் வதம் செய்தீரே சுவாமி, ஐயோ பக்தஸ்ய தானவசிஷோ என்பதும் அந்த பிரகலாதனை பார்த்து பெருமாள் கேட்கிறார், ஏ பிரகலாதா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். எதுவுமே எனக்கு வேண்டாம், எம்முடைய தோப்பனாரை தேவரீர் வதம் செய்தீர் அல்லவா, அவருக்கு உத்தமமான கதியை கொடுக்க வேண்டும். எம்பெருமானுடைய நிகிரகத்துவேன அனுகிரகத்தை பெற்றான் இரண்யகசிபு. எம்பெருமான் அவனுக்கு உயர்ந்த பதவி, அதாவது எம்பெருமானுக்கு அனவரதம் பணிவிடை செய்யும்படியான துவாரபாரக கைங்கரியங்களில் இருந்து தானே வந்தார். அந்த கைங்கரியத்திற்கு உயர்ந்ததான நிலையை மீண்டும் அளித்தார். பிரகலாத ஆழ்வானை மடியிலே எடுத்து உட்கார வைத்து கொண்டு ஆனந்த பாஷ்பம், இந்த பிரகலாதனை இந்த இரண்யகசிபு இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டானேன்னு சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தினாலே தன்னுடைய ஆனந்த பாஷ்பமாக கண்ணிலிருந்து அபிஷேகம் செய்து வைத்து, ஏ பிரகலாதா உனக்கு மற்றொரு வரம் என்ன வேண்டும் என்று கேட்டார். உம்முடைய திருவடிவாரத்திலே அசைக்க முடியாததான பக்தி, நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா, வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், உம்முடைய திருவடிவாரத்திலே இருந்து இந்த அர்ச்சாவதார திருமேனியை சேவிக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதித்த ரீதியிலே பிரகலாத ஆழ்வான் என்ன பண்ணினான், எம்பெருமானுடைய திருவடிவாரமே எனக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும் கிடைத்தால் போரும், வேறு எதுவும் வேண்டாம், உம்முடைய திருவடியிலே அசைக்க முடியாதான பக்தியை கொடுத்து உம்மை நான் சேவித்துக் கொண்டு சதா பஷ்யந்தி சூரையஹா, நித்திய சூரி கணங்கள் எல்லாம் வைகுண்டத்திலே பகவானை எப்படி அனுபவிக்கின்றார்களோ அதுபோன்று நான் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய திவ்ய திருமேனியும் என்று பிரகலாதாழ்வன் கேட்டான். இப்படிப்பட்டதான நிலையை விபவாவதாரத்திலே பகவான் காண்பித்தான். அந்த விபவாவதாரம் எப்படிப்பட்டது, காட்டாரை போலே ஒரு மழை விருஷ்டி பெரிய மழை பெய்தால் அந்த மழை காலத்திலே அருவிகள் ஆறுகள் எல்லாம் ஓடும். ஆனால் அந்த மழை நின்று விட்டால் அந்த அருவி ஆறுகள் எல்லாம் சுவடுகள் தான் தெரியுமோ தவிர தண்ணீர் இருக்காது. ஆனால் அர்ச்சாவதாரம் எப்படிப்பட்டது, தேங்கின மடுக்கள் போலே, ஒரு கிணத்திலே தீர்த்தம் இருந்தால் மேலே ஆறு சென்றாலும் கிணத்திலே இருக்கும்படியான தீர்த்தம் நமக்கு தாகத்திற்கும் வெயில் காலத்திலேயும் நமக்கு உபயோகப்படும். அதுதான் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே. அர்ச்சாவதாரமாக கோவில்களிலே திவ்ய தேசங்களிலே 108 திருப்பதிகளிலேயும் மற்றும் புராண ஸ்தலங்களிலேயும் இதிகாசங்களினாலே போற்றப்படும்படியான திவ்ய கஷேத்திரங்களிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த நிலையை தான் 4 நிலை, பரம் வியூகம் விபவம் அர்ச்சை என்பதான 4 நிலை, ஞானீது ஆத்வைது மேமதம் என்பதாக பிரகலாத நாரதாதிகள் எல்லாம் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே பரம்பொருளான எம்பெருமானை கண்டார்கள். மார்வம் என்பதோர் கோயிலமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. நம்முடைய ஹிருதயமாகிற மார்புக்குள்ளே அங்கு குகைக்குள்ளே ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் லக்ஷ்மி சமேதனான நாராயணன் வீற்றிருக்கிறான் என்பதான ஒரு உணர்வு ஞானிகளுக்கு தான் தோன்றும். அது அந்தரியாமி. இந்த நிலை எல்லாவற்றையும் சேர்த்து இப்பொழுது கோவில்களிலே அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறான். இந்த எம்பெருமானை நாம் எவ்வளவு நிவேதனம் பண்ணினாலும் எவ்வளவு அர்ச்சித்தாலும் எவ்வளவு அபிஷேகம் செய்தாலும் நாம் எதையெல்லாம் செய்ய விரும்புகின்றோமோ அவற்றையெல்லாம் சந்தோஷமாக ஏற்கின்றான். நம்மால் முடியவில்லை என்றால் அதையும் ஏற்கின்றான், நம்மால் முடியும் என்றால் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்கின்றான். இந்த நிலைதான் சாஸ்திரோக்தமாக பின்னானார் அதனாலே தான் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அகருளானேன். தொண்டரடிப்புடியாழ்வார் வைகுண்ட லோகம் கூட எனக்கு வேண்டாம், இந்த 108 திருப்பதிகளிலேயும் திவ்ய கஷேத்திரங்களிலே அர்ச்சாவதாரமாக சிலாரூபமாக பெருமாள் சேவை சாதிக்கின்றானே, இந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டு அவனுக்கு கைங்கரியம் புஷ்பங்கள் சமர்ப்பித்து அபிஷேகம் செய்வித்து நிவேதனங்கள் செய்து அவனை பாடாதார் பாட்டென்னும் பாட்டல்ல கேட்டாமே அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அந்த எம்பெருமானையை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு அவனை பல்லாண்டு பாடுவதே பரம புருஷார்த்தம் என்ற நிலையை
ஆழ்வார்கள் வேதத்தில் இருக்கும்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் திவ்ய பிரபந்த முகமாக அர்ச்சாவதார திருமேனியிலே காண்பித்து கொடுத்தார்கள். இந்த அர்ச்சாவதாரமான நிலைதான் நமக்கு இன்றளவும் என்றளவும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலை. அப்படிப்பட்டதான அர்ச்சாவதாரத்திலே அகோபில க்ஷேத்திரத்திலே ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோக ஆனந்த சத்ரவட்டா பாவனோ நவமூர்த்தயா என்பதாக பிரகலாதனை வியாஜமாக வைத்து அகோபில க்ஷேத்திரத்திலே நவமூர்த்திகளாக லக்ஷ்மி நிருசிம்மன் சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட லக்ஷ்மி நிருசிம்மனை நாம் சென்று சேவித்து சகலவிதமான க்ஷேமத்தையும் சர்வ மங்களத்தையும் பெறுவோமாக. அந்த லக்ஷ்மி நிருசிம்மன் எப்படிப்பட்டவன்? அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிமின் என்பதாக அற்புதமாக லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்திய என்பதாக சின்ன திருமேனி ஆகாரோ ஹ்ரஸ்வஹா கீர்த்திஷ்ட மகதி என்பதாக சின்ன திருமேனியாகவும் தன் திருவடியிலே அழகான பாதுகையை சாத்திக் கொண்டு தேசம் தேசமாக சஞ்சாரத்திற்கு அனுகுணமாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். சிரித்த முகமாக லக்ஷ்மியா சமாலிங்கிதமாக இந்த லக்ஷ்மி பிராட்டி தானே நமக்கு மோட்சத்திற்கெல்லாம் சிபார்சு செய்பவள். திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு. பிராட்டி இல்லாத எம்பெருமான் நமக்கு எதையுமே அளிக்க முடியாது. பிராட்டி மாத்திரமும் அளிக்க முடியாது. பிராட்டியுடன் கூடியதான எம்பெருமானே நமக்கு உபாயம் உபேயம் பலம் என்பதான 3 திசையிலே. அதனாலே லக்ஷ்மியை தன்னுடைய மடி மீது அமர்த்தி ஆலிங்கனம் செய்து கொண்ட பெருமாள் லக்ஷ்மி நிருசிம்மன். சிரித்த முகமாக திருவடியிலே பாதுகையுடன் ஒரு கையாலே பிராட்டி அணைத்து கொண்டு மற்றொரு கையினால் அஞ்சலஞ்சலஞ்சல் என்றழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே என்று தாச சத்தியனாக அகோபில க்ஷேத்திரத்திலே லக்ஷ்மி நிருசிம்மன் சுவாமி ஆதிவன் ஷடகோப சுவாமி என்று சொல்லக்கூடிய முதல் பட்டம் அகோபில மடத்தினுடைய ஸ்தாபனாச்சாரியராக இருக்கும்படியான ஆதிவன் ஷடகோப சுவாமியினுடைய திருக்கரத்திலே ஆவிர்பவித்தான். அன்றளவும் தொடங்கி இன்றளவும் நம்முடைய ஆச்சாரிய சம்பிரதாயமானது விசேஷமாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றது. இதிலே ஒவ்வொரு ஆச்சாரியார்களுடைய வைபவமும் அபரிமிதமானது, எல்லையற்ற வைபவத்தை உடையது. அதில் இஞ்சிமேட் விதி விக்யாதே பராங்குஷ பரிஷ்கிருதே அக்ரஹாரே வதீர்ணாய குருவரியாய மங்களம் என்னும்படியாக காஞ்சிபுரி என்று சொல்லக்கூடிய சுவாமி தேசிகன் அம்பும் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமற்றது முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலே தொண்டீர மண்டலத்தினுடைய அருகாமையில யக்ஞவேதி என்று சொல்லப்படும்படியான இஞ்சிமேடு திவ்ய க்ஷேத்திரத்திலே அவதரித்து அகோபில மண்டலத்திலே 42வது பட்டத்தை அலங்கரித்து ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா ஸ்ரீ அகோபிலமடம் வேத திவ்ய பிரபந்த சாஸ்திர பாடசாலை மாலோல வித்வத் சதஸ் போன்றவைகளை விசேஷமாக செய்து அதை பேணி காத்து வந்தார் இஞ்சிமேட்டு அழகிய சிங்கர். அப்படிப்பட்டதான ஒரு மகான் மதுராந்தகத்திலே ஸ்ரீ மதுராந்தகத்திலே ஏரிகாத்த பெருமாளுடைய திருவடிவாரத்திலே ஒரு கலாசாலையும் ஸ்தாபனம் பண்ணி இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வளருவதற்கு பெரிய ஊன்றுகோலாகவும் வித்தாகவும் ஏற்படும்படியான க்ஷேத்திரம் மதுராந்தகம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்திலே கலாசாலையை நிறுவனம் பண்ணினார் இஞ்சிமேட்டு ஸ்ரீமத் அழகிய சிங்கர். அதன் பிறகு என்னப்பன் எனக்காய்குழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே என்று சொல்லும்படும்படியான தேவனார் விழாகம் என்று சொல்லக்கூடிய திருவிண்ணகருடைய க்ஷேத்திரத்திலே திருவிண்ணகரப்பனுடைய திருவடி வாரத்திலே அவதரித்ததான 43வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் வீரராகவ ஷடகோபதீந்திர மகாதேசிகன் அழகிய சிங்கருடைய இஞ்சிமேட்டு அழகியங்களுடைய திருவள்ளத்தை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்று 41ஆம் பட்டம் 40ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய அனுகிரக விசேஷத்துடன் அற்புதமாக நம்முடைய அகோபில மண்டலத்துடைய ஸ்தாபனத்தை உன்னதமான திசைக்கு பேணி காத்து வந்தார். அதன் பிறகு 44வது பட்டத்திலே மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்தருளிருந்த ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய வைபவம் வாசாம் அகோச்சரம் எல்லையில்லாத ஒரு கீர்த்தியை உடையது. அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இஞ்சிமேட்டு அழகிய சிங்கர் தேவனார் விழாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய நியமனத்தை சிரசாக ஏற்று அத்தியுதமாக மதுராந்தகம் பாடசாலை ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா மற்றும் பல திவ்ய தேசங்களிலே அகோபிலம் திருவரங்கம் திருமலை காஞ்சிபுரம் திருநாராயணம்
திருநாராயணபுரம் போன்ற க்ஷேத்திரங்களிலே பலவிதமான திருப்பணிகள் செய்து அன்னதானங்கள்லாம் செய்து அற்புதமாக லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவத்தை வளர்ந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கே படியமைத்தார் போல் உலக பிரசித்தி பெற்றதான ஒரு பெரிய ராஜகோபுரத்தை ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளுக்கு அற்புதமாக ராஜகோபுரத்தை கட்டினார். 44வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த யதீந்திர மகாதேசிகன். அப்படிப்பட்ட அழகிசிங்கருடைய வைபவம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே இருந்து அபரிமிதமாக வைகுண்டத்திற்கு படி அமைத்தார் போலே ராஜகோபுரமானது அமைந்தது. அந்த அழகிய சிங்கருடைய பரமானுகிற விசேஷத்தில் நம் பிரகிருத அழகிய சிங்கர் ஞாதாவாகவும் அனுஷ்டாதாவாகவும் வாரி வழங்கும்படியான விஷயத்திலே முக்கூர் அழகிய சிங்கரை போல கர்ணப்பிரபுவாகவும் வாரி வழங்கக்கூடிய மகானாகவும் இஞ்சிமேட் அழகிய சிங்கர் போன்ற ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே ஞான அனுஷ்டான வைராக்கிய சேவதியாகவும் தேவனாவர்களாகவும் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் போன்று ஸ்ரீ அகோபில மடத்தை பேணி காத்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவத்தையும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய விபவத்தையும் உலகமெல்லாம் பறைசாற்றும்படியான அளவிலே நம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் பிரகிருதம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன். இந்த அழகிய சிங்கருடைய வைபவம் எல்லையில்லாதது. 15 வருடங்களுக்கு முன்பு முக்கூர் அழகிய சிங்கரால் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளுடைய பரம அனுகிரக விசேஷத்துடன் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சென்னை மாநகரிலே பல இடங்களிலே ஸ்ரீபாஷ்ய கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதித்து கொண்டு ஞாதாவாகவும் அனுஷ்டாதாகவும் வைராக்கிய சேவதியாகவும் எழுந்தருளி இருந்த ஸ்ரீமத் அழகிய சிங்கரை லக்ஷ்மி நரசிம்மனே முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய ஹிருதயத்திலே புகுந்து இந்த சுவாமியே எழுந்தருளி ஸ்ரீ அகோபில மடத்தினுடைய வைபவத்தையும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய கீர்த்தியையும் பறக்க பேசி நரசிம்மனுடைய வைபவத்தை உலகெல்லாம் பறைசாற்றக்கூடிய இவர் என்று ஆதிவன் ஷடகோப சுவாமியை எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதை போன்றே நம்முடைய பிரகிருதம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரை தேர்ந்தெடுத்து அகோபில க்ஷேத்திர ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே இவருக்கு துரிய ஆசிரமத்தை அனுகிரகித்தார் முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர். அழகிய சிங்கர் திவ்யாஸ்தானத்திற்கு எழுந்துருளிய முதற்கொண்டு 15 வருடங்களாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவம் எல்லையற்றதான வைபவம் என்று உலகமெல்லாம் கொண்டாடும்படியாக பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி உழிதரக் கண்டோம் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதித்தபடியாக பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த பூமண்டலத்தை எல்லாம் 3 பிரதட்சணம் ஒரு திவ்ய கஷேத்திரத்திலே பெருமாளை சேவித்து கைங்கரியம் செய்தாலே பலவிதமான புண்ணியங்கள் பலன் கிடைக்கின்றது என்று சாஸ்திரம். 3 தரம் இந்த பாரத தேசம் பூர்த்தியாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் மாலோலனை எழுந்தருள பண்ணி கொண்டு சிஷ்ய வர்க்கங்களுடன் எம்பெருமானை ஒரு எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் எந்த விதமான கஷ்டங்கள் படாமல் லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஆராதனத்தையும் பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கசக்கர முத்ராதானத்தையும் சமாஸ்ரயனத்தையும் செய்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கு மோக்ஷோபாயமான சரணாகதி மோக்ஷீஸ்வரியத்தையும் அளித்து நம்மையெல்லாம் உய்விக்கவே அவதரித்து நம்மை அனுகிரகம் பண்ணுகின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் அழகிய சிங்கர் 80வது சதமான மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய 80வது சதாபிஷேக மகோத்சவம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே அத்தியுதமாக தமக்கு துரியாசிரமம் திவ்ய தம்பதிகள் அனுகிரகித்ததான திவ்ய க்ஷேத்திரம் வண்டினம் உருளும் சோலை மயிலினும் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினும் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன என்பதான இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய சதாபிஷேக மகோத்சவம் 80வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை சிஷ்யர்கள் பக்தர்கள் அபிமானிகள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய சதாபிஷேக மகோத்சவத்தை ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே விசேஷமாக செய்ய வேண்டும். இது போத்தி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்று சுவாமி தேசிகன் சாதித்தபடியாக அழகிய சிங்கருடைய திருவள்ளத்திலே தமக்கு என்று எதுவுமே கிடையாது. எல்லாம் லக்ஷ்மி என்று சிம்மார்ப்பணம் என்றே நம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் செய்து வருகின்றபடி அப்படி இருக்க செய்தேயும் ஆசிரியர்களையும் எல்லோரையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற பரம கிருபையினாலே சிஷ்யர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அந்த சமயத்திலே வேதாத்தியனம் செய்தவர்கள்
ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமாகிற அருளிச் செயலை பூர்ணமாக அத்தியனம் பண்ணவர்கள், கிரந்த சதுஷ்டயம் காலக்ஷேபம் பண்ணினவர்கள், எம்பெருமானுடைய திவ்யதேசங்களிலே கைங்கரியம் செய்பவர்கள் எல்லோரையும் புரஸ்கரிக்க வேண்டும், சத்காரம் செய்ய வேண்டும் என்பதற்காக சதாபிஷேக மகோத்சவத்தை வியாஜமாக வைத்து இதிகாச புராண கிரந்த சதுஷ்டய வேத திவ்ய பிரபந்த பாராயணங்களுடன் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய 80வது திருநக்ஷத்திர மகோத்சவம் காவேரி தீரமாயிருக்கக்கூடிய ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே அதி உன்னதமாக அத்தியுதமாக கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் என்று ஆசிரியர்கள் சிஷ்யால் பக்தால் எல்லோருமாக சேர்ந்து இந்த மகோத்சவத்தை செய்து ஆச்சாரியனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டுவதே புருஷார்த்தம். நாம் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ. ஆச்சாரியா திகதேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே என்று சுவாமி தேசிகன் சாதித்த ரீதியிலே நாம் ஆச்சாரியர்களுக்கு பிரத்யுபகாரம், அதாவது மறு உபகாரம் செய்வது என்பது நம்முடைய ஜென்மாவிலே முடியாது. அதனாலே நாம் ஆச்சாரியனுடைய அவதாரம் திருநக்ஷத்திர மகோத்சவம் கார்த்திகை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சதாபிஷேக மகோத்சவம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே நடைபெறுகின்றது. இப்படிப்பட்டதான ஒரு வைபவத்திலே நாம் சக்திக்கு அனுகுணமான அளவிலே அந்த மகோத்சவத்தை கண்ணார சேவித்து அங்கு நடக்கும்படியான வேத பாராயணம் திவ்ய பிரபந்த பாராயணங்களை நாம் சிரவணம் செய்து ஆச்சாரியனையும் சேவித்து ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர பாபங்களை எல்லாம் போக்கி நமக்கு சர்வக்ஷேமத்தையும் சர்வ மங்களத்தையும் மோக்ஷைஸ்வரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் ஸ்வீகரித்து கொண்டு மாலோல லக்ஷ்மி நிருசிம்மனையும் நாம் மனமாற சேவித்து கண்டோம் என்பதாக எம்பெருமானையும் ஆச்சாரியனையும் பரிபூர்ணமாக சேவித்து அழகிய சிங்கருடைய சதாபிஷேக மகோத்சவத்திலே எல்லோருமாக கூட்டாக சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோர் இப்படிப்பட்டதான வைபவத்திலே நாம் பங்கு கொண்டு எம்பெருமானையும் ஆச்சாரியனையும் சேவிப்பதே பரம புருஷார்த்தம். நாம் ஜென்மா எடுத்ததனுடைய பரிபூர்ண பலன் கிடைப்பதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் எல்லாருமாக பக்தைர் பாகவதை சஹா என்பதாக ஒன்றாக கூடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே என்பதாக ஆச்சாரியனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிருசிம்ம பதத்வந்தோ தத்யாது அத்வந்த வைபவம் என்பதாக லக்ஷ்மி நிருசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் 45வது பட்டம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று நாம் சகல க்ஷேமத்தையும் சர்வ மங்களத்தையும் பெற்று உய்வோமாக என்பதாக பிரார்த்தித்து எல்லோருக்கும் லக்ஷ்மி நிருசிம்மனுடைய அனுகிரகமும் ஆச்சாரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்முடைய உபன்யாசத்தை தலைகட்டுகிறோம். அகோபில குஹாவாச வாசோர்ல ஆசவிலாசினே அஸ்து லக்ஷ்மீ நிருசிம்ஹாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிம் மகீஷாः கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்யவசிரோபங்க பஞ்சாரண பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யச்சரம் விஜயதாம் புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தரः ஆதிவன் ஷடகோபாக்யः யதீந்திரோ ஜெயதாம் புவி. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத்ரங்கஷடாரி சம்யமிவராத் லப்தாகமஹந்தத்வயம் ஸ்ரீமத்வீரரஹூத்வஹாத்ய ஷடஜித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதவதம் சதேசிகயதேஹ காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம். ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. பிரகிருதம் நம்முடைய ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய சதாபிஷேக மகோத்சவம் பிரதி மாதமும் பல திவ்ய க்ஷேத்திரங்களிலே விசேஷமாக உபயவேத கிரந்த சதுஷ்டய பாராயணங்களிலே நடைபெற்று வருகின்றது.
இதனுடைய பூர்த்தி ஆகிற சதாபிஷேக மகோத்சவம் பூர்த்தி 2006 நவம்பர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே தசாவதாரருடைய சன்னதியிலே அத்தியுதமாக நடைபெற உள்ளது. இதை பாரத தேசத்திலே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா பல க்ஷேத்திரங்களில் விசேஷமாக பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று இதை காட்டிலும் விசேஷமாக அமெரிக்காவிலே அங்கிருக்கும்படியான சிஷ்யாள், அபிமானிகள், பக்தாள் எல்லோருமாக ஒன்று கூடி ரொம்ப விசேஷமான இந்த மகோத்சவத்தை அவர்கள் பரம சந்தோஷமாக ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை செய்ய வேண்டும் என்று பக்தி ஸ்ரத்தையுடன் பலர் ஒன்று கூடி இந்த திருநக்ஷத்திர மகோத்சவத்தை அங்கேயும் கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் அங்கிருந்து இங்கே வந்து, இங்கு வர முடியாதவர்கள் அங்கேயும் இருந்து, அங்கிருந்து இங்கும், இங்கிருந்து அங்கும், எங்கும் திருவருள் பெற்று என்பதாக எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று சர்வ மங்களங்களையும் சர்வ க்ஷேமத்தையும் அடைய வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம். யஸ்யாபவத் பக்த ஜனார்த்தி ஹந்துஹு பிதுர்த்வமன்யேஷ்வ விசாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்யலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. அஹோபிலே காருடசைலமத்யே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीमद्रङ्गषठारि संयमिवरात् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषटजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं. यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम सनो नेदिष्ठा हवनानि जोषते विश्वसम्भूरवसे साधुकर्मा. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இந்த உலகத்திலே ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்யா என்பதாக ஸ்ருதியாகிற வேதம், ஸ்மிருதி என்ற இதிகாச புராணங்களை எல்லாம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினான். அந்த எம்பெருமான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்பதாக வேதத்திற்கெல்லாம் ஆதாரமான எம்பெருமான் லக்ஷ்மி ஹயக்ரீவன். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் முன்னில் உலகேழும் இருள் மண்டியுண்ண முனிவருடைய தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் காண்மின் என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தபடியாக வந்து பண்ணுகளை இந்த உலகத்திலே தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதான சதுர்வித புருஷார்த்தங்களையும் வழங்கும்படியான வேதத்தை முதலாக எம்பெருமான் பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணான். அந்த பிரம்மதேவன்
தன்னுடைய பத்னியாகிற சரஸ்வதி தேவிக்கு உபதேசம் செய்தார். அந்த சரஸ்வதி முகமாக இந்த உலகத்திற்கு ஞானமாகப்பட்டது அவிச்சின்னமாக இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றது. வேதோகிலோ தர்ம மூலம் என்பதாக சனாதன தர்மங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் சகல வஸ்துவிற்கும் ஆதாரமானது வேதம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்பதாக அந்த வேதம்தான் பிரதானமானது. அதனாலே அந்த வேதத்தை பகவானே என்ன செய்தான்? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மணிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா என்பதாக 4 வேதங்களையும் வியாச மகரிஷி மூலியமாக உபதேசம் செய்தார். அதை வியாச மகரிஷி 4ஆக வகுத்து உலகத்திற்கு உபதேசம் செய்தார். என்னானாலும் ரிக்கசி சாமவேத நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றெனக்கவை பட்டினினாலே என்று பெரியாழ்வாரும் சாதிக்கிறார். ரிக் யஜு சாம அதர்வம் என்பதான 4 வேதங்களை கொண்டு எம்பெருமானை பிரதிதினமும் உபாசனம் செய்து அர்ச்சிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்யப்பட்டது. அந்த 4 வேதத்தையும் சுவாமி நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களாக மொழிபெயர்த்தார். இந்த வேதோகிலோ தர்ம மூலம் என்பதாக வேதம் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த வஸ்துக்களும் கிடையாது. அதனாலே ஆதாரமானது வேதம். அந்த வேதத்தில் தான் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா என்று விஷ்ணு சகசிரநாமத்திலே சாதித்தபடி ஏகோஹவை நாராயண ஆசீத் நாராயணம் பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று உபனிஷதங்கள் புருஷ சூக்தங்கள் எல்லாம் சாட்சாத் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே என்பதை ஆதாரமாக வேதம்தான் நமக்கு உபதேசித்தது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி என்பதாக எந்த தெய்வத்தை நாம் தொழுதாலும் எல்லாம் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே சென்றடைகிறது. மழை நீராகப்பட்டது ஆறுகளாகவும் நதிகளாகவும் சென்று கடைசியிலே சமுத்திரத்திலே சங்கமமாகின்றது. அதற்போன்று எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவையவைதோர் அணங்கும் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்றோரை இல்லா நின்கண் வேட்கை எழுவிப்பனே என்று சுவாமி நம்மாழ்வார் வேதத்தில் இருக்கும்படியான விஷயங்களை உலகத்திலே எல்லோரும் சொல்ல வேண்டும். எல்லோரும் வேதத்துக்கு சதிருஷமாய் இருக்கக்கூடிய சமானமாய் இருக்கக்கூடிய வேதத்தை உபாசனம் செய்து வேத பாராயணம் செய்து வேதத்தினுடைய உட்பொருளை தெரிந்து கொண்டு பரபிரம்மமாயிருக்கும்படியான எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்திலே சரண் புக வேண்டும் என்று உயர்ந்த உள்ளம் கொண்டு சுவாமி நம்மாழ்வார் திருக்குருகூர் என்னும்படியான திவ்ய கஷேத்திரத்திலே தாமிரபரணி தீரத்திலே காரி உடையநங்கியார் என்னும்படியான தம்பதிகளுக்கு கலி பிறந்த 40வது நாள் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார். உலகத்துக்கே மாறாகப்பட்டபடியினால் மாறன் என்றும் ஷடம் என்ற வாயுவை நிரசனம் செய்வதால் ஷடகோபர் என்பதான பராங்குஷராயிருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் 4 வேதங்களுடைய சாஸ்திரார்த்த விஷயங்கள் தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்தத்தையும் 4 திவ்ய பிரபந்தங்களாக மொழிபெயர்த்தார். இதை மதுரகவிகள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமைப்பயனன்றே என்பதாக மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் வேதத்தில் இருக்கும்படியான சகல விஷயங்களையும் சகல சாஸ்திரார்த்தங்களையும் தன்னுடைய திவ்ய பிரபந்தமாயிருக்கக்கூடிய 4 வேதங்கள் 4 திவ்ய பிரபந்தமாக நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி என்னும்படியான 4 திவ்ய பிரபந்தங்களை உலகுக்கு உபதேசம் செய்தார். இதை சுவாமி தேசிகன் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் என்று சாதிக்கிறார். அதனாலே வேதத்தை சொல்லும்படியான காலங்கள் நிமித்தங்கள் அது குருமுகமாக அத்தியனம் பண்ண வேண்டும். அதற்கு சாஸ்திரங்கள்லாம் விதித்தபடியாகவே அதை நாம் முறையாக பயில வேண்டும் என்று வேதத்திற்கு நிர்பந்தங்கள் உண்டு.
அவையெல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து எல்லோருமே பகவத் அனுகிரகத்தை பெற வேண்டும், எல்லோரும் வேத சாமியமாக இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை சொல்லி எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. நமக்கு வேதத்தை சொல்லி வேத பாராயணம் செய்து வேதத்தினால் சொல்லப்பட்டதான பரம்பொருளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்காக ஆழ்வார்கள் மயர் வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் வேதத்தினுடைய சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தம் என்பதான அருளிச் செயல் முகமாக நமக்கு உபதேசித்தருளினார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை நாம் அத்தியனம் செய்து பாராயணம் செய்தால் வேத பாராயணம் செய்த பலனும் வேதத்தில் இருக்கும்படியான விசேஷ அர்த்தங்களையும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த முகமாக, வேதம் என்பது ஒரு பெரிய சாகரம், அந்த சாகரத்திலே அனைத்தும் கலக்கும். அதை நாம் முத்தை எடுக்க முடியாது. முத்தை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பரிபூர்ணமான கஷ்டப்பட்டு தான் எடுக்க முடியும். ஆனால் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் உயர்ந்ததாக இருக்கும்படியான வேத பழம், அந்த வேத பழத்திலே இருந்து எடுக்கக்கூடிய ரசமாகப்பட்டது தான் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம். அதனாலே பழம் என்று சொன்னால் அதில் கொட்டை, கோதுகள், தோள்கள் இவைகள் அனைத்தும் இருக்கும். ஆனால் அந்த எசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசத்திலே ஒன்றுமே இருக்காது, சுலபமாக நாம் பருகலாம். அதனாலே எல்லோரும் உலகத்திலே சுலபமாக பருக வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்தோடு ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் என்னும்படியான அருளிச் செயலை பதின்மர் பாடும் பெருமாள் என்று ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று போற்றக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே பிரதம ஸ்ரேணியாக பிரதானமானதாக நாயகமணியாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றையும் நாம் கற்று ஆழ்வார்கள் சொன்னதான திவ்ய பிரபந்தத்தை நாம் பாராயணம் செய்தோமானால் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவம், அதனால பிராமணித்துவம் சித்திக்க வேண்டும் என்றால் வேதாத்தியனம் செய்ய வேண்டும். அந்த வேதத்தை செய்வதற்கு அத்தியனம் பண்ணுவதற்கு காலங்கள், அதற்கு உரியதான ஆச்சாரியன், அதற்கு உரியதான ஸ்வரம், மந்திரம், அக்ஷரம் இவைகள் அனைத்தும் வேதத்திலே உண்டு. ஆனால் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் செவிக்கினிய செஞ்சொல்லே, சுலபமாகவும் எல்லோரும் பகவத் அனுபவத்தை பெறுவதற்காகவே நம்முடைய சம்பிரதாயத்திலே வேதத்தையே ஆழ்வார்கள் உயர்ந்த உள்ளங்கொண்டு மொழிபெயர்த்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்தார். அதனாலே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்று சொன்னால் விஷ்ணுவை அனுசரிக்கின்றவர்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், விஷ்ணு பக்தி உடையவர்கள் எல்லோருமே வைஷ்ணவர்கள் தான். ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதத்தை அனுசரிப்பதனால் ஸ்மார்த்தர்கள் என்று சொல்லுவோம். நாமும் ஸ்மார்த்தர்கள் தான். வேதம் இல்லாமல் நமக்கு எந்த ஆதாரமான தர்மங்கள் கிடையாது. அதனாலே வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனத்திற்கு அதிகாரியாக இல்லாதவர்கள் எல்லாரும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை சொன்னால் வேதத்தையே பாராயணம் செய்த பலன், வேதத்திலே கிடைக்கக்கூடிய பரமானந்தம் எல்லோருமே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தினால் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நாம் ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதான ஒரு சம்பிரதாயத்திற்கு எம்பெருமானுடைய பக்தியையும் ஆழ்வார்களுடைய பக்தியையும் பொருட்டு நம்முடைய சம்பிரதாயம் அவிச்சின்னமாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பதாக எம்பெருமான் பிராட்டி தொடங்கி இன்றளவும் உள்ள ஆச்சாரிய பரியந்தமாகப்பட்டது நம்முடைய சம்பிரதாயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அவிச்சின்னமாக வந்து கொண்டிருக்கின்றது. தியாதா சந்திரதாரகம், மேலும் சந்திரசூரியர்கள் பரியந்தமும் இந்த நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்தோங்க வேண்டும் என்பதே ஆழ்வார்களுடைய திருவள்ளம். அப்படிப்பட்டதான ஆழ்வார்கள் சாதித்ததான திவ்ய பிரபந்தத்தையும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு ஆதாரமான வேதத்தையும் நாம் பயின்று பாராயணம் செய்து எம்பெருமானுடைய ஆச்சாரியனுடைய ஆழ்வார்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தை பெறுவோமாக. இப்படி உயர்ந்ததான அகோபில க்ஷேத்திரத்திலே 9 நரசிங்கன் உகந்துரையும் திருப்பதிகள் அன்புடனே பணி செய்யும் அற்புதனாமாசிரியன் முன்புற்ற சடகோவன் மொய்களலையே தீழும் பண்புடைய பராங்குசந்தன் பாதமலர் பரவினமே என்பதாக 9 நரசிங்கன் 9 ரூபமாக அகோபில க்ஷேத்திரத்திலே லக்ஷ்மி நரசிம்மன் சேவை சாதிக்கிறான். உகந்துரையும் திருப்பதிகள், அவன் சந்தோஷமாக சிங்கவேள் குன்றம் என்று போற்றப்படும்படியான அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பாகுபராக்கிரமஹா, நாரசிம்ம பரம் தெய்வம், அஹோபலம் அஹோபிலம் என்று பிரம்மாண்ட புராணத்திலே போற்றப்பட்டதான அகோபில க்ஷேத்திரத்திலே நவமூர்த்திகளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் அர்ச்சாவதாரமாக. இப்படிப்பட்டதான அர்ச்சாவதார திருமேனியை ஆழ்வார்கள் அற்புதமாக அனுபவித்தார்கள்.
10 ஆழ்வார்களும் 12 ஆழ்வார்களும் பகவத் கல்யாண குணத்திலே ஈடுபட்டு பகவத் பக்தியிலே ஆழ்ந்தபடியினாலே ஆழ்வார்களாக திகழ்ந்து உலகத்திலே வேதத்தினுடைய சர்வசாஸ்திரார்த்த விஷயங்களையும் நமக்கு தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. ஸ்ருதியிலே வேதத்தில் இருக்கும்படியான உட்கருத்துக்களை எல்லாவற்றையும் நமக்கு ஒன்றாக சேர்த்து வெளிப்படுத்தி உபதேசம் செய்தார்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய க்ஷேத்திரங்களிலே உயர்ந்ததாயிருக்கும்படியான நம்முடைய அகோபில க்ஷேத்திரம் ஸ்ரீ சன்னதியினுடைய அகோபில மடத்தினுடைய ஆதீன பரம்பரையிலே விசேஷமாக இன்றளவும் பேணி காற்று வருகின்ற இந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவத்தை பல ஆழ்வார்கள் விசேஷமாக மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆழ்வார்கள் என்று சொன்னால் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் என்று நம் சம்பிரதாயத்திலே என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்பூக்கி யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பிரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் உன் திருவடிகள் அடைகின்றேனே என்று சுவாமி தேசிகன் குரு பரம்பரா சாரத்திலே ஆச்சாரிய பரம்பரையை எம்பெருமான் தொடங்கி நம்முடைய ஆச்சாரிய சம்பிரதாயத்தை விசேஷமாக சாதிக்கிறார். அதில் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்து சரணாகதி சாஸ்திரத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். ஆழ்வாருடைய திருவள்ளத்தை பரிபூர்ணமாக கருத்தில் கொண்டு சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அற்புதமாக பிரம்மசூத்திர வியாக்கியானம் செய்தருளினார். சுவாமி எம்பெருமானார் அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாழியொன்றும் படையொடு நான் தகமும் படர்தண்டும் உன் சார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என் இடையே ராமானுஷ முனியாயின இந்நிலத்தே. ராமானுஜர் அவதரிப்பதற்கு முன்னாடி எது பரம்பொருள் என்று சந்தேகம் இருந்தது என்று சாதிக்கிறார் அமுதனார். சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி சாஸ்திரத்தை சாதித்து உயர்வர உயர்நலம் உடையவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மயர்வர மதிநலம் அருளினவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியானவன் அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரத்திலேயே அகார உகார மகாரம் என்ற பிரணவார்த்தத்தினுடைய உட்கருத்தையே திருவாய்மொழியினுடைய பாசுரத்திலே வெளிப்படுத்தினார். சரணாகதி சாஸ்திரத்தை சொன்னார். உலகத்திலெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியிலே எல்லோரும் சரண் புக வேண்டும் என்பதை வலியுறுத்தி நமக்கு நம்மாழ்வார் காண்பித்த பொழுதும் சிலர் எம்பெருமானை போய் அடையவில்லை. அதற்காக எம்பெருமான் என்ன செய்தார்? திரும்பவும் மீண்டும் எதிராஜேன விபத்த நாயக ஸ்ரீஹி என்பதாக சுவாமி உடையவரை ராமானுஜரை தோற்பித்து ராமானுஜர் முகமாக எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கும்படியான பஞ்சாயுதங்கள் அந்த பஞ்சாயுதங்களுடைய அம்சமாக ஆதிசேஷனுடைய அம்சமாக சுவாமி எம்பெருமானார் அவதரித்தார். கையாழியன் அண்ணல் ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நம்மாழ்வார் பிறந்து சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லி எம்பெருமானை நமக்கு காண்பித்தார். அடுத்தபடியாக சுவாமி பகவத் ராமானுஜர் அவதாரம் செய்து அண்ணல் ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே அவர் அவதாரம் பண்ண உடனே நன்னரு ஞானம் தலை கொண்டு நமக்கு ஞானம் ஏற்பட்டது. என்ன ஞானம்? நல்ல ஞானம். எம்பெருமான் ஒருத்தன் நாராயணன் சரண் நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவனுடம்பென்னும் சுருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகர் எம்மை திருத்துதலால் தீரா மயலகத்தும் திறம்பா தெளிவுற்றனமே என்று சுவாமி தேசிகன் சாதித்தொள்கிறார். அதனாலே நாராயணன் பரன் இவன்தான் பரமாத்மா இவன்தான் பரம்பொருள் என்ற ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை இன்னும் விசேஷமாக உலகத்திற்கு பறைசாத்தினார். அண்ணல் ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே அவதாரம் செய்த உடனே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. எல்லோரும் விஷ்ணு பக்தியை எம்பெருமான் நாராயணன் தான் என்பதை தெரிந்து கொண்டு எம்பெருமான் திருவடிவாரத்திலே ஆசிரியித்தார்கள். சுவாமி எம்பெருமானார் அவதரித்து சரணாகதி சாஸ்திரத்தை நம்மாழ்வாருடைய திருவள்ளத்தை இன்னும் பகுமுகேன வெளிப்படுத்தினார். அதையே கருத்தில் கொண்டு சுவாமி தேசிகன் நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன் உன் அருளுக்கு இனிதான நிலையுகந்தேன் உன் சரணே சரணின்னும் துணிவு பூண்டேன். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை உன் சரணே அகிஞ்சனஹா அனன்யகதிகா சரண்யா தொத் பாதமூலம் சரணம் பிரபத்யே என்பதான சரணாகதி சாஸ்திரத்தை
இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக சுவாமி தேசிகன் மண்ணிருளால் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவரதம் வாழ்ச்சி பெற நித்திய விபூதியாகிற ஸ்ரீவைகுண்டத்திலே உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக வானவரதம் வாழ்ச்சி பெற வரித்தேன். எம்பெருமான் உன் திருவடிகளை நான் சரணாக பற்றி கொண்டேன். இந்நருளால் இனி எனக்கோர் வரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்குள் என்னை நீ பரிபூர்ணமாக காப்பாற்றுவாய் என்பதான நம்பிக்கையோடு உம்முடைய திருவடியை பிடிச்சிருக்கேன் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அது மட்டும் இல்லை, பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக திராதாஸ்துவயா நனு விபத்திஷு தாதிருஷீஷு சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோல்யதாம் திரிதசநாயக கிம்கரியா என்று தேவநாயக பஞ்சாசத்திலே எம்பெருமான் எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்களை எம்பெருமான் அனுகிரகம் செய்து மோட்ச ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறான் என்பதாக சுவாமி தேசிகன் பிரகலாத இதில் பிரதம ஸ்ரேணி முதன்மையாக இருக்கக்கூடியவன் பிரகலாதன். பிரகலாதன் பெருமாளிடத்திலே அச்சஞ்சலமான இடைவிடாத பக்தி செய்தான். அவனுக்கு பெருமாள் காப்பாற்றினார். பக்தி பண்ணவனை பெருமாள் காப்பாற்றுறது ஒன்றும் வசதி இல்லையே. நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவனை மார்க் வாங்கும்படி செய்வது விசேஷம் இல்லை. படிக்காத முட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனை விசேஷமாக மார்க் வாங்க செய்யும்படி தானே உசந்தது. அதனாலே பிரகலாதனை பெருமாள் காப்பாற்றினான் என்று சொன்னால் பிரகலாதன் பரமபாகவதன் பரமபக்தன். இடைவிடாத தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சரீரத்தையும் லட்சியம் இல்லாமல் எம்பெருமானையே அனவரதம் தியானம் செய்து கொண்டான். அப்படிப்பட்ட பிரகலாதனை காப்பாற்றுவது விசேஷம் இல்லை. பிரகலாத கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் எப்படி பண்ணது? எம்பெருமான் கண்ணனுடனே ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதரியா என்பதாக அந்த கண்ணன் பசுக்களை எல்லாம் கோவர்தன கிரிதாரியாக நின்று குடையாக எடுத்து கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை அந்த பசுக்களையும் ஆயர்களையும் காப்பாற்றினானே என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கண்ணனிடத்தில் மிகுந்ததான பக்தி இருந்தது. அந்த பக்தியினால் கோபர்களையும் கோபிகைகளையும் பசுக்களையும் காப்பாற்றினான். அதுவும் விசேஷமில்லை. கஜேந்திர பரீட்சிதாத்யாக ஆதி மூலமே என்று ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமரிசோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று கஜேந்திர வரதன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஆணையை காப்பாற்றினானே. அந்த ஆணை எப்படிப்பட்டது? எம்பெருமானுடைய சரணார விந்தத்திலே பாதார விந்தத்திலே தாமரை புஷ்பத்தை 108 அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடைசி புஷ்பத்தை உன் திருவடியிலே சேர்க்க முடியலே. ஆர்த்தத்ரான பராயணஸ்ஸ பகவான் நாராயணோ மேகதிஹி என்பதாக, ஏ எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, என்னுடைய புஷ்பத்தை உம்முடைய சரணார விந்தத்திலே நான் சமர்ப்பித்தால் என் சரீரம் அழிந்தாலும் பரவாயில்லை என்று அந்த கஜேந்திர ஆழ்வான் ஓலமிட்டான். அழகுறைய தலகுறைய புள்ளூர்ந்து சென்ற களையாரவோ என்பதாக எம்பெருமான் ஓடி வந்து ஆணைக்கன்று அருளைந்த கண்ணரா உன்னை என்றோ களைகனா கருதுமாறே என்று அந்த கஜேந்திரனை காப்பாற்றியதும் விசேஷம் இல்லை. அந்த கஜேந்திரன் பகவானிடத்திலே உயர்ந்ததான பக்தி செய்தான், அதை காப்பாற்றினான். பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாத்யாக திராதாஸ்துவயா நனு விபத்திஷு தாதிருஷீஷு சர்வம் ததேகமபரம் மமரக்ஷணம் தே. இவர்களை காப்பாற்றியதெல்லாம் விசேஷம் இல்லை. மமரக்ஷணம் தே இவர்களையெல்லாம் காப்பாற்றினாய் என்று பெருமை வைத்துக் கொண்டுள்ளாய். இந்த பெருமையெல்லாம் அடியேனை காப்பாற்றாத விட்டால் அந்த பெருமை மற்றும் உமக்கு குறைவாகவே ஏற்படும். மமரக்ஷணம் தே சந்தோல்யதாம் திரிதசநாயக கிம்கரியா. நீ அவர்களை காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? சம்சார மண்டலத்திலே உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். இந்த உலகத்திலே இருந்து இந்த சம்சாரத்திலே நின்று கொண்டு உன் கோவிலுக்கு வர முடியாமல், உன்னுடைய நாமாக்களை சொல்ல முடியாமல், உன்னுடைய திவ்ய பிரபந்தத்தையோ வேதத்தையோ சொல்ல முடியாமல் இப்படி சம்சார மண்டலத்திலே உழல்கின்ற என்னை நீர் காப்பாற்றினால் அதுதான் உமக்கு பெருமை என்பதை தேவநாயக பஞ்சாசத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இப்படிப்பட்டதான சம்சார மண்டலத்திலே உள்ள நம் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் பார்த்தான். எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கும்படியான அம்சமாக இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யங்கள், பெருமாள் திவ்யாபரணங்கள், இவர்களெல்லாம் ஆழ்வார்களாகவும் சுவாமி எம்பெருமானாராகவும் எம்பெருமானுடைய திருவடியே சுவாமி நம்மாழ்வாராகவும் ஷடகோபராக அவதரித்து சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார். சுவாமி தேசிகனை பகவான் விஷ்ணு கண்டா அவதாரா, எம்பெருமானுடைய திருமணியாயிருக்கக்கூடிய கண்டை மணி, அந்த மணியினுடைய ரூபமாகவே சுவாமி தேசிகனை அவதரிப்பித்து சுவாமி தேசிகன் முகமாக நமக்கு தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித புருஷார்த்தத்தையும் உபதேசித்தருளினார். அப்படிப்பட்டதான ஆழ்வார்களுடைய
எம்பெருமானாருடைய பாஷ்யகாருடைய சுவாமி தேசிகனுடைய திருவள்ளத்தை எல்லாம் மனதில் கொண்டு எம்பெருமான் பார்த்தான், இந்த உலகம் கலியும் கெடும் கண்டுகொள்மின். இந்த கலிகாலத்திலே பலவிதமான இன்னல்கள், பாபங்கள், தோஷங்கள் இவைகள் அனைத்தும் சம்பவிக்கின்றது. இவைகள் அனைத்தையும் நிரசனம் செய்து உலகத்திலே எல்லா ஜீவாத்மாக்களையும் கடை தேற்ற வேண்டும் என்று எம்பெருமான் திருவள்ளத்தில் கொண்டு அந்த அகோபில க்ஷேத்திரத்திலே இருக்கும்படியான லக்ஷ்மி நரசிம்மன் என்ன செய்தான்? திருநாராயணபுரம் என்று சொல்லும்படியான மேல்கோட்டை கர்நாடக தேசத்திலே ஒரு நாயகமாயோட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்தகாலரி சிதகியபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணம் தாள் காலம்பெற சிந்தித்துகிவினே என்பதாக கர்நாடக தேசத்திலே திருநாராயணபுர க்ஷேத்திரத்திலே ஸ்ரீனிவாச்சாரியர் என்னும்படியான ஒரு மகனியரை கொண்டு இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதாக எம்பெருமான் தன்னுடைய திருவள்ளத்திலே லக்ஷ்மி நிருசிம்மன், அகோபில நிருசிம்மன் அங்கிருக்கும்படியான கேசவாச்சாரியர் என்னும்படியான திருக்குமாரர் ஸ்ரீனிவாசாச்சாரியரிடத்திலே தாம் சென்று அவரிடத்திலே உபதேசம் செய்தார். அகோபில க்ஷேத்திரம் நீர் எழுந்தருளி அகோபில க்ஷேத்திரத்திலே அகோபிலே ஸ்ரீ நிருசிம்ம பிரேஷ மந்திரம் ஸ்வயம் ததோ யோகி ரூபேண யஸ்யாஸ்மை ஷடகோபாய மங்களம் என்பதாக உமக்கு காஷாயத்தையும் திரிதண்டத்தையும் துரிய ஆசிரமத்தையும் நாம் அனுகிரகிக்கிறோம் என்பதாக அவருடைய சொப்பனத்திலே, அவருடைய தூக்கத்திலே எம்பெருமான் அகோபில லக்ஷ்மி நிருசிம்மன் சொப்பனத்திலே ஆவிர்பவித்து அவருக்கு சேவை சாதித்து அவரை அகோபில க்ஷேத்திரம் எழுந்தருளும்படியாக நியமித்தான். அதையே சுவாமி பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அகோபில க்ஷேத்திரத்திற்கு வந்தடைந்தார்.